கோடி உன்னை அனுப்பி கேட்பேனே, ஆனால் என்னை தன் செல்வம் நீவாதான்டா. ஒரு மகனை பெற்ற தாங்களே இப்படி கண்ணீர் விட்டார். 40 கோடி மக்களை பெற்றெடுத்த பாரத மாதாவின் கண்களிலே வடியும் கண்ணீரை யாரம்மா துடைப்பது? அவள் களத்திலே பூத்திருக்கும் விலங்கை யாரம்மா ஒழிப்பது? குமாரா, ஊருக்கு போயிருக்க உன் மனைவி ராமன் திரும்பி வந்து என் கணவன் எங்கேன்னு என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது? தாலி கட்டிய தாரத்தை விட தாய் தான் உயர்ந்தவள். பெற்றெடுத்த தாயோட பிறந்த நாடு தான் எனக்கு பெரிது என்று அவளிடம் கூறிவிடுங்கள். என்னம்மா திகைக்கிறீர்கள்? நாளை மலரப்போகும் சுதந்திர இந்தியாவுக்கு உங்கள் மகனும் ஒரு காரணத்தால் அது உங்களுக்கு பெருமை. குமரா, உன் வீரமும் தியாகமும் இந்த நாட்டிற்கு ஒரு வித்தியாட்டு போய்வா மகனே. அந்நிய ஏகாபதிகம், அடக்குமுறை ஆட்சி, வெள்ளையனே அந்நிய ஏகாதிபதிகம், அடக்குமுறை ஆட்சி, வெள்ளையனே அந்நிய ஏகாதிபதிகம், அடக்குமுறை ஆட்சி. எல்லோரும் கலைந்து சொல்லுங்கள். கலையாவிட்டால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். உங்கள் சட்டத்தை உடைத்து என்றான் இந்த போராட்டம். தலைமீறி இப்படி ஊர்வலம் சொல்வது குற்றம். தன்மானமற்ற உங்களை போன்றவர்கள் இந்த மண்ணிலே பிறந்ததை விடவா குற்றம்? அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அடிப்படையில் நடப்பதுதான் எங்கள் கடமை. நாட்டிலிருந்து பிழைக்க வந்தவர்கள் பிச்சை காட்டுக்காக அவர்களுக்கு நெஞ்சாமரம் வீசுபவர்கள் கேளுங்கள். இமயம் முதல் குமரி வரையும் இந்திய மக்கள் பதித்தெழுந்து விட்டனர். கூடிய சீக்கிரம் நாட்டை வேட்டைக்காலாக்கிய நேர்வந்தவர்களை இந்த நாட்டை விட்டு அடுத்து விரட்டத்தான் போகிறார்கள். எங்கள் சுதந்திர கோட்டையினால் இந்த மூவண்ணத்தோடு கட்டளை வீசி பறக்கத்தான் போகிறது. அன்றைய தினம் இதே கைகள் எங்களுக்கும் நெஞ்சாமரம் வீசத்தான் போகிறது. குமரா, உன் இளமை பருவத்திலே எச்சிறை சென்று கழிக்க முடிவு செய்திருந்தாயா? அல்லாத வழியிலே கையில் கோல் என்று தண்டு யாத்திரைக்கு புறப்பட்டிருக்கிறார் அண்ணல் மகாத்மா காந்தி என்றால் உங்களுக்கு பயந்து வீட்டிலே பதுக்கி கிடக்க நாங்கள் என கோழைகளா? உங்கள் உயிர் மீது ஆசை இருந்தால் எல்லோரும் இங்கிருந்து கலந்து செல்லுங்கள். அலையாவிட்டால் இந்த உடலுக்கு கண்ணு 2 கை 2 கால் 2 கொடுத்த ஆண்டவன் உயிரை மட்டும் ஒன்றாக படுத்து விட்டானே என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் இந்த உடலுக்கு மட்டும் பல உயிர்கள் இருந்தால் இந்த நாட்டின் விடுதலைக்காக அடுத்தடுத்து கொடுத்துக் கொண்டே இருப்போம். கொடியை கீழே இருந்து விட்டு ஓடப் போகிறீர்களா? இல்லை இந்த தடிக்கு இரையாக போகிறீர்கள்? பிடித்து கொண்டு வழக்கம் செய்ய வந்த நாங்கள் உங்கள் தடியடிக்கா பயந்து விடுவோம். இந்த கொடி சுதந்திரம் எனது சிறப்புரிமை என்று பாலகங்காதர திலகர் பிடித்த கொடி. இந்த கொடி சிறையிலே தப்பித்த செம்மல் சிதம்பரனார் பிடித்த கொடி. உயிரே போயினும் கொடியை விடமாட்டோம்.